Hi, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது magnetic field due to dipole along equatorial line பாரு ஒரு bar magnet of pole strength magnetic இதனுடைய magnetic pole strength qm எடுக்கிறோம் separated by a distance அல்லது length 2l அதனுடைய equatorial line சொல்லக்கூடியது midpoint வழியே போகக்கூடிய perpendicular line midpoint இருந்து போகக்கூடிய perpendicular line இதுல r distanceல equatorial lineல r distanceல c என்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய magnetic field கண்டுபிடிக்கணும் அதுக்காக இதை ஜாயின் பண்ணி வைக்கிறேன் இப்போ நம்ம எழுதலாம் magnetic field at c due to north pole அத bn ன்னு எழுதுறேன் ஃபார்முலா mu 0 by 4 pi qm by distance இங்க distance என்னது n ல இருந்து c வரைக்கும் distance அப்ப nc square ன்னு சொல்லக்கூடிய என்ன வரும் nc square ன்னு சொல்லக்கூடிய பித்தாகரஸ் தியரம்படி r square plus l square இதுக்கு டைரக்ஷன் எழுதுறதா இருந்தால் வெக்டார் ஃபார்ம் போடும்போது இதுல வெக்டார் போட்டீங்கன்னா இதுல டைரக்ஷன் எழுதணும் டைரக்ஷன் எப்படி வரும் இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோ that is b n vector along டைரக்ஷன் எழுதும்போது along nc n ல இருந்து c நோக்கி அதே மாதிரி magnetic field at c due to s bs ன்னு எழுதுறோம் equal to mu 0 by 4 pi qm by r square plus l square இங்க இருந்து இங்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம பித்தாகரஸ் தியரம் படி r square plus l square தான் இங்க டைரக்ஷன் எழுதுறதா இருந்தா along cs சரியா நார்த் போல்னா அவுட்வர்ட்ஸ் சவுத் போல்னா இன்வர்ட்ஸ் அப்ப டைரக்ஷன் வந்து இன்வர்ட்ஸ் இது bs க்கு டைரக்ஷன் சோ இதனுடைய ரிசல்டன்ட் டைரக்ஷன் இதுவாக இருக்கும் ரிசல்டன்ட் டைரக்ஷன் b சோ நான் சேர்த்து எழுதுறேன் net magnetic field at c due to magnetic dipole சேர்த்து எழுதுறோம் அப்ப என்ன வரும் b is equal to bn vector plus bs vector இங்க என்ன செய்றோம்னா காம்போனன்ட் ஸ்ப்ளிட் பண்றேன் splitting into components காம்போனன்ட்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் பாரு இந்த பாயிண்ட்க்கு இந்த பாயிண்ட் c ன்னு வெச்சுக்கோ இந்த பாயிண்ட் c இதுல ஒரு வெக்டார் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது இனி ஒரு வெக்டார் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது இது bn magnetic field due to north pole இது magnetic field due to south pole சோ இதனுடைய ரிசல்டன்ட் நமக்கு வேணும் இதனுடைய ரிசல்டன்ட் இது இப்போ இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் இது bn ஆ இருந்தா இதை எழுதலாம் bn தீட்டாக்கு பக்கத்துல வரக்கூடிய சைடு cos theta இது bn sin theta அதே மாதிரி இங்க bs இது theta அப்ப இது bs cos theta bs sin theta இப்போ என்ன சொல்லிடலாம் பாரு bn sin theta யும் bs sin theta யும் bn ம் bs ம் வேல்யூ சேம் அப்ப bn sin theta bs sin theta எழுதலாம் the vertical components bn sin theta and bs sin theta are equal and opposite hence cancels
அதே நேரத்துல bn sin theta the horizontal components bs cos theta and bn sin theta gets added up. bn cos theta and bs cos theta gets added up are in same direction, so gets added up. அப்ப என்ன எழுதலாம்? டோட்டலா எழுதும்போது b is equal to bn க்கு பதிலா என்ன எழுதுறோம்? bn cos theta into எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது? நெகட்டிவ் x டைரக்ஷன், so minus I cap plus bs வெக்டாருக்கு பதிலா bs cos theta அதனுடைய டைரக்ஷனும் minus I cap. so வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். bn க்கு mu 0 by 4 pi qm by r square plus l square cos theta into I cap, so minus முன்னாடி போயிடுச்சு, plus இங்கேயும் minus வெக்டார் இருக்கு, so minus இங்க வந்துரும், mu 0 by 4 pi qm cos theta by r square plus l square into I cap. அப்ப ரெண்டையும் சேர்த்து எழுதலாம் பாரு, minus 2 into mu 0 by 4 pi qm by r square plus l square into cos theta I cap. இனி cos theta னுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த படத்துல இருந்து cos theta னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இப்போ இத theta ன்னு வச்சிருக்கோம். அப்ப இதுல இருந்து cos theta கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? cos theta equal to என்ன கிடைக்கும்? cos theta equal to adjacent side by hypotenuse. adjacent side என்னது? L. hypotenuse என்னது? இந்த distance. இந்த டிஸ்டன்ஸ்க்கு வேல்யூ என்னது? n ல இருந்து c வரை nc ஸ்கொயர் ஆ இருந்தா r ஸ்கொயர் plus l ஸ்கொயர், அப்ப nc ஆ இருந்தால் root of r ஸ்கொயர் plus l ஸ்கொயர், root of ன்னு சொல்லக்கூடியது பவர்ல 1/2. அப்ப இங்க என்ன எழுதலாம் பாரு, minus 2 mu 0 by 4 pi qm by r square plus l square into cos theta. cos theta க்கு பதிலா l by r square plus l square the whole power 3/2, sorry power 1/2. இப்போ நம்ம சேர்த்து எழுதுறோம். இந்த 2 உம் qm உம் l உம் 2 உம் qm உம் l உம் சேர்த்து உனக்கு என்ன எழுதலாம்? pm ன்னு எழுதலாம். so b vector is equal to minus mu 0 by 4 pi போட்டுட்டோம். 2 into qm into l சேர்த்து pm ன்னு எழுதுறோம். magnetic dipole moment. இத எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடலாம், r square plus l square the whole power 3/2. இங்க நம்ம என்ன எழுதிருக்கோம்? the pm ன்னு சொல்லக்கூடியது qm into 2l சேர்த்து pm ன்னு எழுத போறோம். so pm ன்னு எழுதிட்டோம். into உனக்கு ஒரு I cap இருக்கு, into I cap. இப்போ என்ன சொல்லணும்? l னுடைய வேல்யூ ரொம்ப சின்னதுன்னு சொல்லி l ஸ்கொயரை விட்டுட்டோம்னா, l னுடைய வேல்யூ ரொம்ப சின்னதுன்னு சொல்லி l ஸ்கொயரை விட்டுட்டோம்னா என்ன வந்துரும்? b vector is equal to minus mu 0 by 4 pi இந்த pm into I cap சேர்த்து pm vector ன்னு எழுதுறேன், pm into I cap சேர்த்து pm vector ன்னு எழுதுறேன், by இங்க l ரொம்ப சின்னது, அப்ப l ஸ்கொயர் ரொம்ப சின்னது, அப்ப l ஸ்கொயர் விட்டுட்டோம்னா மீதி r square the whole power 3/2, r square the whole power 3/2 ன்னு சொல்லக்கூடியது r cube. இங்க நம்ம என்ன எழுதியிருக்கோம்? இந்த pm into I cap சேர்த்து pm vector ன்னு எழுதியிருக்கோம். சரியா? so magnetic field along equatorial line க்கு ஃபார்முலா b equal to minus mu 0 by 4 pi pm vector by r cube. இங்க ஏன் மைனஸ் வருதுன்னா உனக்கு டைரக்ஷன் என்ன செய்யுது? magnetic dipole moment க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுங்கிறதுனால